ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நம்மளோட பொரியல் மாதிரியும் இருக்கும், ஒரு டிக்கி மாதிரியும் இருக்கும். நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிக் ரெசிபி ஆலு வச்சு. இந்த ஆலு வச்சு அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் ஆலு வச்சுருப்பேன். இது வந்து புது ஆலு. புது ஆலு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணிங்கனாலே இந்த தோல் போயிடும். அலம்பிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இந்த தோல் வந்துடும், ஸ்கின் வந்துடும். இது எதனால் இந்த புது ஆலுல இது செய்வாங்கன்னா, இதில் வந்து மாவு சத்து கம்மியாக இருக்கும். மாவு சத்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த புது ஆலுவில் பண்ணுறது இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா ஃபைனல் ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இப்போது இந்த ஆலுவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கிட்ட மண்ணோடு இருக்குது, நான் வாஷ் பண்ணி எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டேன். இப்படின்னு ஸ்கின் வந்துடும். பார்த்தீங்களா, ஸ்லைட்டாக அப்படி தள்ளினாலே இந்த ஸ்கின் வந்துடும். இந்த அளவுக்கு லேஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆலு வாங்கி, புது ஆளுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி இந்த ரெசிபி பண்ணுங்கள். இப்போது இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. தோல் நீக்க எடுக்க வேண்டாம், தோல் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணுங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதையும் 2 ஆக்கிடுங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டுருங்க. நான் எல்லா ஆளும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வைக்கிறது தான் நேரம். இதை வாஷ் பண்ணி ஒரு நல்ல தண்ணியில் சேர்த்துருங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அந்த மாவு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் பண்ண இந்த ப்ராசஸை ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை 80% குக் பண்ணணும். 80% குக் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 ஸ்பூனாக போடுங்க. அப்போ தான் உள்ளே ஏறும். உப்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் தண்ணி கொதிக்கும் போது அந்த இது அப்சர்வ் பண்ணும். அதனால் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். நான் கொதிச்சுட்டு 100% குக் ஆகக்கூடாது, ஒரு 80% குக் ஆகட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். குழையக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கு முழு உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே வந்து பைண்டிங்க்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே பாலக்கீரையை நல்லா வாங்கி அலசி, இந்த மாதிரி தண்ணியில் அலசி, வெறும் பாலக்கீரை மட்டும் சேருங்க, தண்ணி சேர்க்காது. நல்லா கையில் புழிஞ்சிருங்க, தண்ணியே இல்லாமல் சேருங்க. அதே மாதிரி ஒரு பிடிச்சபடி வெந்தயக்கீரை, அதுவும் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா புழிஞ்சு தண்ணி எடுத்துருங்க. வெறும் கீரையை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. இந்த உருளைக்கிழங்க நடுவில் ஒரு வாட்டி இப்படி கிளறி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வேகலை சேர்த்துருங்க. அது இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்லைட்டாக அது வந்து அமுங்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்ல, அது வந்து ஸ்லைட்டாக அமுங்கணும். அமுங்கிடுச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் குக் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். 80% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போது இந்த கீரையில் உப்பு சேர்த்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்படி பெசரிட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த கீரையிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி நமக்கு ரொம்ப தேவை. அதனால் இதை நல்லா அப்படி உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருங்க.
இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதுலேருந்து நல்ல ஒரு பெரிய பீஸ் எடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்துகிட்டு இதை இந்த ஃபோர்க் வச்சு குத்தி பாருங்கள். இருந்துட்டுக்கா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே குக் ஆக வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் சட்டு இந்த தண்ணி வடிகட்டி இது இப்படியே இருக்கட்டும். இது நல்ல சூடு ஆறட்டும். நான் இந்த உருளைக்கிழங்க வடிகட்டி ஆற வச்சுருக்கேன். இது சைடில் இருக்கட்டும். இந்த கீரையில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது இதில் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா வந்து இடித்து வச்சுருக்கேன். முழு தனியாவை இடித்து வச்சுருக்கேன். அவங்க முழுசாக சேர்ப்பாங்க, நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சிறு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஒரு 1.25 ஸ்பூன் காரப்பொடி இந்த சின்ன ஸ்பூனில், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், இது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், எங்கிட்ட சாட் மசாலா வச்சுருக்கேன், சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்ணியில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. முதல்ல கீரையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்குல சேர்த்துறேங்க. இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் இந்த கீரை கம்மியாக இருக்கணும், உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதை இன்ஷூர் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு 500 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க, 1/2 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 125 கிராம் 2 கீரையும் சேர்த்து இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா இந்த கீரையும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் எங்கிட்ட கடலை மாவு வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு இந்த பைண்டிங்காக. அரிசி மாவு வச்சுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன். எனக்கு கடலை மாவு ஒன்று கொஞ்சம் தேவைப்படுது, நான் கடலை மாவு ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்குன்னு கடலை மாவு ரொம்ப சேர்த்துறாதீங்க, இதை பக்கோடாவோ பஜ்ஜியோ ஆகக்கூடாது. நமக்கு இந்த பைண்டிங் இதை பிடிச்சிங்கன்னா உருட்டை வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பிடிக்கணும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து அவங்க கலரிங் சேர்ப்பாங்க, கலர் பொடி சேர்ப்பாங்க, கலரிங் கொடுக்குறதுக்காக, சிகப்பு கலர் கொடுக்குறதுக்காக. நான் என்ன பண்ணுறேன், கலர் பொடி சேர்க்கலை. என்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குது, அந்த காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இப்போது இந்த மாதிரி பால் பிடிச்சிங்கன்னா பால் பிடிக்க வரும். இந்த மாதிரி வரணும் நமக்கு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டோரி எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு நல்லா பக்கமாக அப்ளை பண்ணுங்க. இதை விட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பண்ணுறது ஈஸி, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இப்படி மசாலாவை எடுத்து இப்படி ஸ்டப் பண்ணு. பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லையா, கையில் அப்படி எடுத்து இந்த மாதிரி தட்டினா கூட போதும். அதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் வரும். பெருசாக ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட எடுத்துக்கலாம். இதை இப்படியே எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி பண்ணவங்க இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணுறவங்களும் இப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போ இதை வந்து நம்ம கிச்சனுக்கு போய் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், ஒரு கடாய் வைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஷாலோ ஃப்ரையிங் பேன். இது பேன் நல்லா சுடட்டும். இப்போது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லா சுடட்டும். இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். ஒரு தட்டி வச்சுருக்கோம்ல, எடுத்து தட்டுறேன். கையிலேயே தட்டிட்டு இன்னொன்று வச்சு
ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வரா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சைடில் எண்ணெய் இருக்குல்ல, சூடான எண்ணெய் எடுத்து மேலே விடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுமே நல்லா பெருசாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன சைஸில் செய்யலாம், தப்பு கிடையாது. சின்ன சின்ன மசாலோட மாதிரி கூட போட்டு எடுக்கலாம். சூடான எண்ணெய் எடுத்து மேலே அப்படியே போட் பண்ணிட்டே இருங்க. இப்போது பொறுமையாக அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படியே திருப்பி போடுங்க. மறுபடியும் எண்ணெய் எடுத்து மேலே மறுபடியும் சொல்கிறேன், அந்த கடலை மாவு அரிசி மாவு ஜஸ்ட்டு பைண்டிங் இதாக இருக்கணும். போட்டு பக்கோடா மாதிரியோ ரொம்ப டிக்கி மாதிரியோ பண்ணக்கூடாது. இதில் வந்து இந்த வெஜிடபிளும் கீரையும் தான் தூக்கலாக இருக்கும். ஜஸ்ட் அது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கடலை மாவும் இந்த அரிசி மாவும் நம்ம சேர்த்தது. பார்த்தீங்களா, நம்மளோட ஒரு ஸ்பெஷல் ஆலு டிக்கி மாதிரி ஒரு ரெசிபி தயார். இதையே நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன்ல, இதே சின்னதாக பண்ணுற பாருங்க. இதே மாதிரி சின்னதாக கட்டி கூட செய்யலாம். நான் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன். இதுலேயும் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அப்படியே மேலே விடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரையாக இருக்குது, தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளிட்டு ஒன்றா திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சண்டை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா தெரியணும். சைடில் இந்த கீரையும் மசாலாவும் பைண்ட் ஆகிருக்கும். ஒன்றா எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துருங்க. எண்ணெய் குடிக்காது. நம்மளோட கீரையெல்லாம் போட்டு செஞ்ச ஒரு உருளைக்கிழங்கு அட்டகாசமான ரெசிபி. நம்மளோட சாதத்து கூடயும் இல்லை சும்மா ஜஸ்ட் சாப்பிட்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சத்தம் கேட்குதா கரகரன்னு? அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நான் என்ன மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojam.